அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மாமன்ற உறுப்பினர்களை தாக்கியதாக வழக்கு தொடுக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த வழக்கிலிருந்து அமைச்சர் மா சுப்பிரமணியனுக்கு விடுதலை வழங்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மாமன்ற உறுப்பினர்களை தாக்கியதாக வழக்கு தொடரப்பட்ட நிலையில் அந்த வழக்கிலிருந்து அமைச்சர் மா சுப்பிரமணியனுக்கு விடுதலை வழங்கப்பட்டிருக்கிறது. 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 29 மாமன்ற உறுப்பினர்களை தாக்கியதாக தொடரப்பட்ட வழக்கில் அமைச்சர் மா சுப்பிரமணியனுக்கு விடுதலை வழங்கப்பட்டிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். இந்த வழக்கு தொடர்பான விவரங்களை வழங்கலாம். ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி நடைபெற்ற சென்னை மாநகராட்சியினுடைய கூட்டத்தில் அப்பொழுது கவுன்சிலர்களாக இருந்த தற்போதைய அமைச்சர் மா சுப்பிரமணியன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வி எஸ் பாபு, அதே போல தமிழ்வேந்தன், நெடுமாறன், செல்வி சௌந்தர்யா, கிருஷ்ணகிரி, மூர்த்தி ஆகியோர் எதிர்கட்சி, அதாவது அதிமுக உறுப்பினர்களை தாக்கி பொது சொத்துக்களை சேதப்படுத்தியதாகவும் கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் புகார் அளிக்கப்பட்டது. இந்த புகாரின் அடிப்படையில் மா சுப்பிரமணியன் உள்ளிட்ட 7 பேருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. பின்னர் மா சுப்பிரமணியன் எம்எல்ஏவாகி தற்போது அமைச்சராக இருப்பதால் இந்த வழக்கு இந்து எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்தில் மாற்றப்பட்டு அங்கு இந்த விசாரணையானது நடைபெற்று வந்தது. 2019ஆம் ஆண்டு இந்த வழக்கை குற்றப்பத்திரிகைலாம் தாக்கல் செய்யப்பட்டு வழக்கினுடைய விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ஜி ஜெயவேல் இன்றைய தினம் இந்த வழக்கில் தீர்ப்பு விவரங்களுக்கு நன்றி.